அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சிங்கார வேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதையினுடைய தொடரில் சக்திவேல், அவருடைய மனைவி வள்ளி இருவரும் முருகன் சன்னதிக்கு பக்கத்தில் வள்ளி ஸ்டோர்னு ஒரு கடையை ஆரம்பித்து அமோகமாக அவங்களுடைய வியாபாரம் லாபகரமாக போயிட்டு இருக்கு. ஜோதிடருடைய நல்ல நாள் குறித்து கொடுத்தாரு. அவருடைய ஆலோசனையிலையும் வள்ளியுடைய ஜாதக அடிப்படையில் நல்ல நேரம் துவங்குது, தொழில் அருமையாக வரும்னு சொன்னதில் கடையும் ஆரம்பித்தாங்க. முதல் நாளே நல்ல வருமானம், அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல ஒரு வருமானமும் லாபமும் அடையக்கூடிய நாளாக இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடையில் வரக்கூடிய லாபத்தை அந்தந்த அன்னைக்கு பேங்க்கில் போய் சிறு சேமிப்பாக சேர்த்திட்டு வர்றாங்க. ஒரு நாள் அந்த வாரத்தில் சக்திவேலுடைய மாமனாரும் மாமியாரும், அதாவது வள்ளியுடைய அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் சென்னைக்கு வந்து அவங்க தங்கியிருக்கிற வீட்டுக்கு வர்றாங்க. வந்து வீட்டில் எல்லாத்தையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு நேராக அவங்களுடைய கடைக்கும் வந்து கடையெல்லாம் ஒரு சுற்றி பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்லி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறாங்க. கடை ரொம்ப நல்லபடியாக வருமானத்தையும் ஈட்டு கொடுக்கக்கூடிய நல்ல கடையாக வருதோ, அது தன்னுடைய வள்ளி ஸ்டோர்னு மகளுடைய பேர் வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. அண்ணனும் இவ்வளவு நாள் கடந்த ஒரு பிரச்சனைகள், போகாத வழியில் சேர்க்கையில் வாழ்க்கை தடுமாறி போனதை ஒரு நல்ல நேரத்தில் மனம் திருந்தி வீட்டில் அப்பா அம்மாவை பார்த்துட்டு தங்கச்சியுடைய எதிர்கால வாழ்க்கை நல்லா அமையுதுங்கிற சந்தோஷத்தை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. உடனே தன்னுடைய மாப்பிள்ளைக்கு ஒரு வேட்டி சேலை, வேட்டி சர்ட்டு, தன் மகளுக்கு சேலை இதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக என்னன்னு கேட்கும்போது, வள்ளி சில 30 நாட்கள் ஒரு சோதனை காலமாக இருக்கும்போது சக்திவேல் அவர் மாப்பிள்ளை இந்த பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக சரியாகும், சரியானதுக்கப்புறம் சென்னையில் தன்னுடைய வியாபாரத்தையும் துவங்கினதுக்கப்புறம் முருகன் கோயிலில் மொட்டையடித்து ஒரு வேண்டுதல் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க முருகனுடைய அருளால் எல்லாம் நல்லபடியாக நல்ல நேரம் ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுல நாளைக்கு சஷ்டி, எல்லாம் இங்கிருந்து தங்கி காலையிலேயே கோயிலுக்கு போய் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றுவோம். அவர் மொட்டையடிச்சு முருகனுடைய வேண்டுதலை நிறைவேற்றி முருகனுடைய ஆசீர்வாதத்தில் தன்னுடைய கடையும் தொடர்ந்து நல்ல லாபகரமாக போகணும்னு தான் நாங்களும் சஷ்டி தினத்தை முன்னிட்டு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வள்ளிக்கு ரொம்ப ஆச்சரியம். ஓ, நாளைக்கு சஷ்டி, முருகன் கோயிலுக்கு போகிறது என்னமோ சொன்னது உண்மைதான், ஆனால் நீங்கள் மொட்டையடிக்கிறீங்களா, எனக்கு அந்த தகவல் தெரியலையே அப்படின்னு சொல்ல சக்திவேல், ஆமாம், நீ வாழ்க்கையில் பிரச்சனையில் இருக்கும்போது நான் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். முருகனுடைய அருளால் எல்லாம் சரியானதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அது நாளைக்கு சஷ்டி தினத்தன்னைக்கு அந்த முருகனுக்கு முடிகாணிக்கை கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்ட்டு எல்லாம் தயாராகிறாங்க. நாளைக்கு காலையில் சஷ்டி தினத்தன்னைக்கு நல்ல நேரத்தில் கோயிலுக்கு போய் முடிக்காணிக்கை செலுத்தி மொட்டை அடிச்சுட்டு முருகனை பக்தி பரவசத்தோடு வேண்டிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே கடைக்கு வந்து தன்னுடைய வியாபாரத்தை துவங்குறாங்க. வியாபாரத்தில் நல்ல வாடிக்கையாளர்கள்லாம் வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு வாடிக்கையாளர் வந்து எனக்கு காமாட்சி விளக்கு வேணும், பித்தளை விளக்கு வேணும், இதெல்லாம் பொருள் வேணும்னு கேட்குறாங்க. அந்தந்த பொருளை வாங்கி கொடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ஜோதிடரை போய் பார்த்தோம், ஜோதிடர் வந்து இந்த மாதிரி காமாட்சி விளக்கு வாங்கி வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க, அது ஒரு தீப எண்ணெய் இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதி கொடுத்தாரு, அதெல்லாம் வாங்கி வழிபாடு செய்யுங்க, அந்த கடை நம்ம வள்ளி ஸ்டோருக்கு போங்கன்னு ஜோதிடரே சிபாரிசு பண்ணி அனுப்பிச்சாரு, அதனால தான் உடனே பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. இன்னொரு வாடிக்கையாளர் வந்து வெள்ளி குத்து விளக்கு வேணும்னு கேட்குறாங்க. 2 வெள்ளி குத்து விளக்கு வந்து ஜோதிடர் சொன்னார்,
இந்த கடையை சொன்னார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. வியாபாரமும் நல்லா லாபகரமாக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஜோதிடரை நேரில் வந்து வாழ்த்துறாரு. கடை ஆரம்பிக்கும் போது நான் வரணும்னு நினச்சேன், வேலைப்பளுவின் காரணமாக வர முடியாமல் போயிடுச்சுப்பா. நீங்கள் 2 பேரும் நல்ல சந்தோஷமாக முருகனுடைய அருளால் நல்லபடியாக வரணும். நான் ஜோதி இடத்துல உங்கள் ஜாதகத்தை பார்த்து குறித்து கொடுத்த பிரகாரம் நீங்களும் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நிச்சயமாக லாபகரமாக வரும் அப்படின்ட்டு வாழ்த்தி ஒரு விநாயகர் சின்ன சிலையை கொடுக்குறாங்க. இந்த சிலையை பூஜை அறையில் வச்சு தினமும் வழிபாடு செய்யுங்க. இது சேல்ஸு வியாபாரத்துக்கு இல்லை. யாராவது வாடிக்கையாளர் கேட்டால் கூட இந்த சிலையை நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோன்னு கேட்டால் கூட கொடுத்துடாதீங்க. இது பூஜை அறையில் தனிப்பட்ட முறையில் இருக்கட்டும். இது விநாயகருடைய ஆசீர்வாதத்துலேயும் உங்களுக்கு அற்புதமான முறையில் எல்லாமே வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு ஜோதிடர் வாழ்த்திட்டு அங்கேருந்து விடைபெற்று போகிறாங்க. இப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஊரில் அந்த நாகலிங்க வீட்டில் தங்கின அந்த வேலைக்காரியும் அந்த பையனும் அவங்க வீட்டுக்காரரும் திடீர்னு கடைக்கு வந்துட்டாங்க. உடனே வள்ளிக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷமாக இருக்குது. இந்த வேலைக்காரி இந்த அம்மாவை பார்த்தோன்னே என்ன திடுதிப்புன்னு வந்துட்டீங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் கொஞ்சம் சோகமாக, இல்லை நாகலிங்க எங்கள் ஐயா வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே வேலை செய்ய பிடிக்கல. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக தான் தங்கியிருக்கோம் வாடகைக்கு. எங்கள் 2 பேர்த்துக்கு இப்போ வேலை வாய்ப்பு இல்லை. கொஞ்ச நாளாக வேலைக்காக தேடிட்டு இருந்தோம், சரியாக வேலை கிடைக்கல. சரி முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வள்ளி ஸ்டோருக்கு வந்து வள்ளியும் பார்த்துட்டு போகலான்னு எனக்கும் தோணுச்சு. அதான் நாங்கள் 3 பேர் வந்தோம். முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு நேராக கடைக்கு உங்களை வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு வேலைக்காரியும் சொல்லும்போது, உடனே அந்த பாசத்தோட 30 நாள் இருக்கும்போது வேலைக்காரியினுடைய அன்பாலையும் பாதுகாப்பாலையும் இருந்தது. அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. வாழ்க்கையில் வேலைக்காரியை மறக்கவே முடியாது அப்படின்ட்டு அவங்களுக்கும் கடையிலேருந்து ஒரு பரிசு பொருளை கொடுத்து வீட்லேயே இருந்துட்டு ஒரு நாள் தங்கிட்டு நாளைக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கே தங்க வைக்கிறாப்புல. அப்போ சின்ன பையனை பார்க்குறாப்புல, என்னடா நல்லா படிக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, நல்லா படிக்கிற மிஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா என்னை மிஸ்ஸுன்னே பேர் வச்சுட்டியே நீயே அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், நான் வந்து படிப்பில் வந்து அக்கறை இல்லாமல் இருந்தேன். கல்வியினுடைய அவசியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பாடத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அது மாதிரி படிப்புங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயரலாம், படிப்பை வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலான்னு ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் எடுத்ததை அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா பாடத்தையும் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதனால் நான் அன்னையிலேருந்து உங்களை நான் மிஸ்ஸுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பையனும் சொல்கிறான். சொல்லும்போது இந்த அங்கிள் என்ன அன்றைக்கி வந்தாங்க, நான் பார்த்தனால இன்றைக்கி அடையாளமே தெரில, இவங்க யார், மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்றாப்புல. அதான் அன்றைக்கி வந்ததுன்னு தெரியுதில்ல, அவங்க இப்போ வேறு மாதிரி இருக்காங்கன்னா, மொட்டை அடித்தாங்கன்னா உருவம் வேறு மாதிரி தான் தெரியும். உனக்கு மொட்டை அடித்தாலும் நீயும் முகத்தில் கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா நீயும் வேறு ஆள் மாதிரி தான் தெரியுவ. எல்லாம் முருகனுடைய அருளால் முடி காணிக்க சேர்த்து வேண்டிக்கிட்டா சொன்னதே நடக்கும், நினச்சது நடக்கும் அப்படின்ட்டு பையன்கிட்ட சொல்லும்போது, ஆமாம் நானும் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ முருகன்கிட்ட வந்து முடி காணிக்க செலுத்தி முருகன்கிட்ட வேண்டிக்க, நிச்சயமாக ஸ்கூல் ஃபஸ்ட்டு என்ன மாநிலத்திலே நீ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஆளாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் 10th +2 காலேஜ்லேயும் நல்ல நல்ல மார்க் வாங்கி கல்வித்துறையில் பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீ விடாமல் முருகனுடைய அருளால் முருகனை நல்லா வேண்டிக்க, நல்லா படி அப்படின்னு வாழ்த்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தங்க வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு அடுத்த நாள் அனுப்பிச்சிட்டு இங்கே கடை வியாபாரத்துக்கு வர்றாங்க. இவர்களுடைய சக்திவேல் வள்ளியினுடைய வாழ்க்கை அமோகமாக பல சோதனைகளை கடந்து இப்போ வெற்றி வாகை சூடக்கூடிய அளவில் லாபகரமாக நல்லபடியாக போயிட்டு இருக்கிற சந்தோஷத்தில் நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதையினுடைய தொடர் அடுத்தடுத்து என்ன மாதிரி நிகழ்வுகளை அவர்கள் கடந்து செல்ல போகிறார்கள் என்பதை இந்த கதையினுடைய தொடர் அடுத்தடுத்து நாம் சந்திக்கலாம். உபேந்திரா டிவி வழங்கும் சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை. இது ஜோதிடம் சார்ந்த பக்தி சார்ந்த கதை. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.